Hi guys, welcome to Tamil Personal Reaction. ஸோ வந்து நாங்கள் வந்துட்டோம் ஒரு ஃபேமஸ் சீரீஸு. ஸோ என்ன சீரீஸ் வெற்றி? ட்ரெண்டிங்காக போயிட்டு சீரீஸ் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ். நம்ம ரெண்டாவது சீரீஸ் வந்து இது டிஷர்ட் வச்சிருக்கோம். அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 எபிசோட் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக த பர்னிங் மில் எபிசோட் ஞாபகம் வந்துச்சு. பர்னிங் மில் பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து அது காட்டியிருந்தாங்க. என்ன காட்டியிருந்தாங்கன்னா, இவங்க 2 பேர் ஃபேமிலியோட வார், இந்த 2 ஃபேமிலியோட வார் வந்து எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, அதை வந்து அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் யூஸுக்காக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பர்னிங் மில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தாங்க. எள்ளு வந்து காயுது, எலிபுருக்கு ஏன் காயுதுன்ற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு எங்கேயோ ஒரு 2 அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் இதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால பிளாக்வுட்ஸ் அவங்களுக்கு ஆனா வந்து அவங்க ரொம்ப வருஷமா இருக்கு இது ரீசனை வச்சு சண்டை போட்டு. ஸோ வந்து அது அருமையா காட்டியிருந்தாங்க. இவங்களோட வார் வேற, பட் அந்த ரீசன் வந்து வேற ஒரு யூஸ் பண்ணி இழப்புகள்லாம் போயின்னு. ஸோ அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி டேமன் வந்து ஆரனால புடிச்சிட்டான். அங்க இருக்கிற அந்த சைமன் ஸ்ட்ராங் பிடிக்கலாம் சும்மா தானே அவரு காலில் உண்டாட்ட ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இனிமே நான் வந்து சரண்டர் ஆனது தெரிஞ்சா நான் இவர் போட்டோ தான் அனுப்புவேன் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். ஸோ வந்து அவன் ஆரனால பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு அங்கே ஒரு ப்ராஃபஸி வந்து சொன்னாங்க, இன்னும் வந்து கொஞ்ச நாள்ல இதுதான் உன்னோட, அதாவது அடுத்த மாசம் 8ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இதே நிலைமையில இருந்தனா நீ வந்து செத்துருவேன், ஒன்று கிறுக்கு பண்றாங்க. ஆரனால் வந்து அப்பத்துல இருந்தே ஏகான் டார்கெரியன் டைம்ல இருந்தே அதை கர்ஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க ஆலிஸ் ரிவர்ஸ்னு ஒரு விச் இருக்கா, டேமனை வந்து இலூஷனுக்கு கொண்டு போயிட்டு கிறிஸ்டன் கோலம் ஏமண்டும் வந்து போய் நம்ம அட்டாக் பண்ணோன்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க வந்து காட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் குவெயின் ஹைட்டவர் அவனை கூப்பிட்டுட்டு கிறிஸ்டன் கோலம் எங்கேயோ போறாங்க. இதுக்கு தான் போறாங்க, அந்த டிராகன்ஸ்டோனுக்கு போறாங்க. காணா பார்த்தா நம்ம இது மூன் டான்சர் வந்து போறாங்க. ஆமா, அங்கதான் அடிக்கிறதுக்கு போவாங்க. பார்த்தா பேலா அங்க மூன் டான்சர்ல வந்துரும். ஆனா செம்ம இருந்துதுடா அந்த இது. அவன் நினைச்சிருந்தா ஒரே வேர்ட்ல அங்க கிறிஸ்டன் கோலம் அவங்கள முடிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஆர்டர் இருக்கும். ரெனேரா வந்து மாதிரி வெறும் பேட்ரோல் மட்டும் பண்ணு நீ அப்படின்னு சொன்னதுனால அவ எதுவும் பண்ணாம வந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராகன் எக்ஸ் எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அது ஃபியூச்சர் இதுக்கு வந்து ரேனாவை வந்து வேல் காமிச்சிடுவாங்க. ரேனா டார்கெரியன் வந்து நீ வந்து என் பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி 4 டிராகன் முட்டையும் கொடுத்து ரெனேரா வந்து வேல் காமிச்சிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க டென்ஷன் ஆவாங்க, என்கிட்ட டிராகன் இல்லைன்னு ட்ரீட் பண்றேன். அப்புறம் கட்சியில பார்த்தா அதனாலலாம் கிடையாது, நான் இந்த வாரில் என்ன நடக்கும் தெரியாது, ஃபியூச்சரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும், நீ தான் ஹோப் இப்போ அப்படின்னு சொல்லி டிராகன் முட்டை, அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு 3 டிராகன் முட்டையும். அந்த முட்டையை பார்க்கும்போது நார்மல் இருக்கிறவங்க வந்து அது நார்மல் முட்டை நினைப்பீங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஏரிக்கும் ஆரிக்கும் இறந்துட்ட அப்புறம் இவங்க பிரின்சஸ் ரெய்னிஸ் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது வந்து கண்டிப்பா ஆட்டோ ஹைட்டவர் பண்ண வேலையா இருக்காது, அங்க யாரோ ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரே வழி ஆலிசன்ட் ஹைட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெனேரா இதை யோசிச்சு பார்த்துட்டு அவகிட்ட நேரா போய் தான் பேசணும், ரேவன்லாம் அனுப்புனா வேலைக்கு ஆகுதுன்ட்டு. அதனால மைசிரியா கிட்ட ஐடியா கேட்பா. அவ வந்து கொல்றது கூட ஈஸியான விஷயம், ஆனா பார்க்க முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு, கிங்ஸ் லேண்டிங்ல ஒரு இடத்துக்கு ஆலிசன் தனியா போவா. சனிக்கிழமை வந்து பூஜை நடக்கும், ஒரு பூஜை நடக்கும், அங்க பிரதர்சனம் பண்ண போவா. ஆலிசன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நன்னு வச்சதுல அந்த மாதிரி போயிட்டு மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும் போது ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் நடக்கும். அந்த ஆளு மருந்து குச்ச போதில வேற சொல்லி அப்பா என்னதான் சொன்னாரு லாஸ்டா முன்னாடினா ஏகானோட பேர் சொன்னாரு. அவர் தான் the prince that was promised அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னாங்க. அவங்க இன்னும் இதுதான் சொன்னாரு. இது வந்து இது வேற கதைங்க, இது என்னங்க அவன் குஷ்டு வளரி இருக்கான்னு நீங்களும் சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அது வந்து ஏகான் தி கான்கரர் பத்தின கதை. உடனே அப்ப ஆலிசன்ட்டுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அவளும் சொல்லிடுவா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம், நீ ஏமண்ட் எப்படி மாறி இருக்கான்னு பாத்துருக்க. ஏன்னா அந்த எபிசோட்ல வந்து அது ஒண்ணுதான் பெரிய ஹைலைட். ஏன்னா இந்த சைடு வந்து ரெனேரா வார் வேணும், அந்த சைடு ஆலிஸ் வார் வேணும். இப்போ அவங்களாலே வார தடுக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. ரெனேராக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு ஒரே வழி, எனக்கு த்ரோன் வேணும்னா வார் தான். அந்த இடத்துல ஒரு லுக் கொடுப்பா. அந்த லுக்கு தான் பாத்தீங்கன்னா ரெனேரா க்ரூவல் அவன் வந்து பிறக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அட்டாக் மோடு போயிட்டாங்க. எபிசோட் 4க்காக எபிசோட் 4 பேரு The Red Dragon and the Gold. ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஹைப் கொடுத்துருக்காங்க. IGNலாம் வந்து டாப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த எபிசோடுக்கு. ஸோ வெறித்தனமாக இருக்கும்போது போகலாம். எபிசோட் 4 வேற லெவல். எல்டன் ரிங் ஸ்டோரி தான் ஆமா, எல்டன் ரிங் வந்து வேற லெவல்.
முட்டாளாவே நினச்சி நிற்கிறல்ல நீ டேமனு அரண்மனை 4 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுவா அயன் த்ரோனா? வெஸ்ட்ரோஸ் தலைவர் வேறு மூடில் இருக்கார்ல. ஐயோ எத்தனை கேமியோடா. كثير هن كجود أو خلك يا أو تقولي جورالتيس. என்னடா பேய் படம் மாதிரி போயினுது. அரண்மனை 5. There's been a raven. பயங்கரமான ஹேரன்ஹால். Well, as I said, there's been a raven. இதுதான் நான் உண்மையான ட்ரீம். Sir Criston's army, now tripled in strength. It will not be ready in time to face him. இல்லடா ஒரு வார்னு வரும்போது எல்லாருமே ஒரு இடத்துல கூட்டுற ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக தான் ஹேரன்ஹால் மெயினாக பார்ப்போம். My prince, my grace, your grace. Lord Grover is looking more hale and healthy than I expected. This is Oscar Tully, grandson to Grover Tully. He is heir to Riverrun and the future Lord Paramount of the Riverlands. So he's alive. Yes, gods be good. Army, perhaps you might place a feather pillow over his head and speed along your inheritance. I love my grandsire, like a father. Are you here to speak with your grandsire's voice for House Tully in the Riverlands? While he still lives? That is not our way. Then you're of no use to me. I can see why the Blackwoods and the Brackens did not fear to start a war beneath the nose of their liege lord. House Tully is a fish with no head. Remind me, which of your countrymen claimed to fight in the name of Aegon? Was it Bracken or Blackwood? House Bracken that declared green, your grace. Who could remember? இவங்க தான் அவங்கள ரெண்டு பேரையும் கண்ட்ரோலில் வைக்கணும். ஹவுஸ் டல்லி தான், ஆனால் அவனுக்கு 2 பேர் ஆச்சு. அச்சஸ்னு அவர் மாதிரியே இருக்காங்க. Princess, for holding to formalities. சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ லோ பால்ஸ் மட்டும் தான் இம்ப்ளைடின்னு சொல்லுவோம். Alan. Yes. My lord husband owes you his life. But I was not told his saviour was so comely. Your mother must have been very beautiful. Rhaenys. முடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பாடுறாங்க விஷயம் தெரியாத கூட தெரிஞ்சிடலாம். Your work finished? No, my lord. எம்லார்ட் எம்லேடினா வந்து பாஸ்டர்ஸ் கூப்பிடு லோ பால்ஸ். ஜான்ஸ்னோ கூட பேசுவாரு. எந்த இதுவும் தெரியாம I just had வளர்ந்துருப்பாங்கல்ல. word from captains. He was the sailor who plucked you from your watery grave. Alan's past is no fault of his. He came to tell you that Baylor has called me to Dragonstone. Baylor. That council is going to dine on her and Jace for supper. They grow restless and மேடம் அங்கே இருக்காங்கல்ல. Where has that woman gone? I suspect to try and draw us all back from the abyss. அவனுக்கு நேம் கொடுக்கும்போது தான் வெலாரியன் வரும். ஆலின் இது ஹல்லுன்னு எது சொன்னாங்க. அது வந்து ஆடம் த ஹல். ஆடம். As requested. I brewed it myself. I'll see it delivered discreetly. Grandmaester, do you believe Viserys wanted Aegon to succeed him? I could not know. His Grace never raised the matter with me. உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. தம்பி அந்த மாதிரிலாம் போயிட்டு குயினு கிட்ட உங்கள் பையன் வந்தது தப்புன்னு சொன்னால் அறுத்துருவாங்க தலையை. என்னடா தனியாக கேட்குது. இல்லை அவர் சொன்னதுலேயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். நான் எதுவும் ஒப்பீனியன் யாருக்குன்னு சொல்லி வாங்கினாவ? என்னடா இது என்ன தெரியுதா? ஹேண்ட்மேடுன்னு சொல்லி வாங்கினாளா? மூன்டி ரெனிரா கொடுப்பாங்க. யாருக்கு? அவன் ஹேண்ட்மேடுன்னு சொல்லி வாங்கினாளா? Sir Criston Cole's host has taken to exploiting the tree cover to conceal its movements. He now only travels by night to confound our dragons. And what is Cole's heading? It is difficult to say, but there were signs of an army moving northwest, I believe. But she believes. You should have burned them when you had the chance. Perhaps you can, Sir Alfred, when you next sight them on your dragon. The only reason we know any of this is because of Baylor's efforts. You know that Cole possesses a host that is growing in strength and that it is a problem. Can Daemon hope to meet it with his own in time? Ravens were sent to Harrenhal seeking news of Daemon's progress with the River Lords. None have as yet returned. Just so. An enemy host growing in constitution marches somewhere in the vastness of the Crown Land. We could perhaps act if only we had a host of our own,
or someone here to lead us? Mind your tongue, Sir Alfred. This council is rudderless. I'm doing my best to steer it. It is her voice and that of the king consort that we need to raise alliances and command our vassals. But they are gone. What has come of this council? My lord. Our enemy is on the march. Is there naught to be done in the absence of the queen but to grouse and claw for power? Men of House Darklyn, all who bend the knee to the true king Aegon will be spared. இது டார்கெட் ஆர்மி அது தெரியலடா. பிளாக்ஸோட ஆர்மி. பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணார். நன்னா கூட ஒருத்தர் போனார் பத்தியா? அவங்க ஹவுஸ் இது. Good morrow, Lord Darklyn. Is there no honor left in this world, Cole? Sacking your queen's own castles and putting up people to the sword? Kingmaker. You're not fit for the white cloak. எல்லாரும் துப்புறானுங்க. This is a better death than a traitor deserves. சீசன்ல எப்படி இருந்தா தெரியுமா? You should thank me for it. ஆனா இது ரெனிரா தான இது ஆக்சுவலி. Yours will come in kind. சாமர்ல ஷாட். அவங்க லாட இது பண்ணிட்டாங்க. We'll lead the van northeast. Follow the coastline. But Harrenhal is to the west. Indeed it is. Aegon and Aemond. Fuck you. I told you we should have sent our dragons, and now look what's happened. Daemon, of all people, has taken Harrenhal. I give you a job, and now you just sit there. It's your fucking castle! Well, that castle is more crippled than I am, Your Grace. Sir Criston is marching on Rook's Rest. Rook's... A pathetic prize. I gave no such The castle command. is small, weakly defended, and Lord Staunton sits on Rhaenyra's council. After Cole smashes it, we'll have Dragonstone effectively cut off by land. This war will not be won with dragons alone, but with dragons flying behind armies of men. No. Have him turn about. I want Harrenhal back. Cole is already preparing his attack. How do you know this? He sent word to me. To you? The two of you have been plotting without my authority. Galmaus ne horta mi repagon aeopevoles. Lokoston kodabri predagon. Prosia potaule de repagon. Silvo daro mi sirto mi tiripiti vet. ஒரு ரெண்டு பேர் கூட தான் புரியும்டா. வெலை ஹை வெலை. Silveton covinani madarisnios. Luixos. Ahos sutio to punto ui vestragon avisuti libas. Asins bot. Audli non gieri. இவனுக்கு புரியுதா? Luke Goston Bivilus Segiton Billy Vazni. அவன் அளவுக்கு பேசல அவன். Harrenhal is a useful morass. It will keep Daemon well occupied while we strengthen our host and weaken Rhaenyra's support on the mainland. Deal with it in the Riverlands in time. But right now, Rook's Rest is an easy target. யாருக்கிங்கனே தெரியல அந்த அளவுக்கு கோவம் வந்து. ஒழுங்கா அவன் ஜாலியாக லைஃப் வாழ்ந்துருந்தான். கூட்டின்னு வந்து பொறுப்பு கொடுத்துட்டு அவன் சொல்றீங்க. Come. மருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். Ventured into the lamprey pie at last night's supper. Too far, I fear. எல்லாத்துலயுமே புரிய வச்சு பேசுறாங்க. Only weeks ago, my lord husband was alive, and the realm was at peace. Now I've barely had the hours to grieve one tragedy before suffering the next. I regret if I have not been myself. In the end, no matter how suited he thought Rhaenyra for the crown, the voices of history, as you say, would have told him how the realm would react to her succession. It's impossible to know what steered his thoughts in those final hours. Do you now doubt his intentions? இவர் Rhaenyra மீட் பண்ணது தெரியுமாடா உங்களுக்கு? வாய்ப்புகள் இருக்கும்ல? இருக்கு. ஆனா அவன் the masters of his position. Rhaenyra's supporters will அதான் அவன் போட்டு கலாய்க்கிறாங்க. And so will Aegon's. The war will be fought. Many will die, and the victor will eventually ascend the throne. The significance of Viserys' intentions died with him. அரண்மனை பையா
ஸ்டார்க்கோட கடைசி பையன் பேர் பிராண்ட் தானே? பிராண்டுக்கு வரும் தெரியுமா ஒரு ட்ரீம், பாதி வந்துட்டு விட்டு போகும். இவனே பார்த்துக்கிறான்னு ரெண்டும் கலந்து வந்து நேரா வந்து கிறிஸ்டன் கோலை அவரோட அப்பாவுக்கு இது பண்ணுவாள்ல, அப்போ ஒரு பையன் வந்து நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பாரு. சண்டை போட்டுப்பானுங்க. ஒரு பெருசா இருப்பான், அடிக்க வருவான். அவனே இவ்வளவு வளர்ந்துட்டான்டா கிறிஸ்டன் கோலை அப்படி இருக்கிறான்டா. I once vied for Queen Rhaenyra's hand before she wed Laena. I was like her spirit. She had the true blood of the dragon. And you're prepared to march without the leave of your lord. You wife son. First wife. Second wife. ஆமால. Rhaenyra thirdல. உனக்கு எத்தனை ஏழாவது? Grace. And once you and your dragon bring the Queen's justice to the Brackens, our armies will be yours. Silent abara. What is it? They don't care what I think. Who, Aegon? My council. Cole, Aemond, they pursue their campaign without seeking my aid, or even my thoughts. What thoughts would you have? I'm the king. Do you think simply wearing the crown imbues you with wisdom? I ruled in your father's absence throughout his long illness, and Otto Hightower was as cunning a statesman as ever lived. You should humbly be seeking our opinions and counsel. You have no idea the sacrifices that were made to put you on that throne. What would you have me do, Mother? Do simply what is needed of you. Nothing. எல்லா பக்கத்துலயும் அசிங்கப்படுத்துறாங்க. அவதான உட்கார வச்சா. யாரா பிராக்கன்ஸா? அங்க புடிச்சவங்க கூட்டி வந்துறாங்க. To Rook's Rest! To battle! It's broad daylight. We must hold here and ready ourselves to lay siege at nightfall. We shall move now and strike by day. They will not expect it. They will not expect it because it is fucking madness. Did you forget the little encounter we had on the road to Rosby? I did not. We advance. அவனோட ஹைபோனு, ஆனா இவன் ஹேண்ட் ஆஃப் த கிங்ன்றதுனால ஒன்றும் போட முடியாது. மாட்டாங்கடா. கூட வராது இருப்பாரு, அவங்க அப்பாவை தான் கொண்டு அவங்க கேஸ்டில் தான் போய் தலையை வெட்டினாங்களே. To support the war that your vassals have been fighting in your absence, Your Grace. Cole's host has grown since riding abroad. Where have you been these last days? You vanished without so much as a word. I apologize for my absence and the secrecy, but such was necessary. I went to King's Landing. To what possible end? To meet Queen Alicent and sue for peace. You saw Alicent? Yeah. Could have been taken or slain. I inherited 80 years of peace from my father. Before I was to end it, I needed to know that there was no other path. And now I do. There are those who have mistaken my caution for weakness. Let that be their undoing. I will go. My queen. You cannot. I will not loose dragons to war whilst I hide here in my castle. Our allies raise their banners for you, Mother. Yes, they do. If you die, all is lost. Send me. No. I will burn Cole's lines and withdraw before King's Landing could even You lack raise the alarm. experience. You must send me, Your Grace. Meleys is your largest dragon and no stranger to battle. I will meet Cole. Vermithor தான பெருசு. Vermithor ரைடர். வித் ரைடர். ஓகே. Vermithor தான் பெருசு. பட் இது ரொம்ப பழைய டிராகன்ல இது. Gold moon. For your claim and mine, There's something I need to tell you, Jason. That's scary. Something
I should have told you when you first became heir to the throne. It's a secret. But Viserys told me when he named me his successor. And it has passed from king to heir since Aegon the Conqueror's time. இவனும் போறானா? யாரும் மதிக்க மாட்டாங்கல. யார்ட்டி சொல்ல. வாவ். Sunfyre தானே? I never told you, but I was unsure that I believed it myself. The Targaryen who sits the Iron Throne is not just a king or a queen. They are a protector. Ordained to lead the Seven Kingdoms, to strengthen them, and to unite them against a common foe. Viserys chose me to succeed him. He held to this the whole of his life. இப்ப ஜெசரிஸ்க்கு புரியும்ல Believed that I alone Rhaenyra அவ்வளவு was meant to be this protector. They're 1,400-1,500 strong at least, my lord. But to unite the realm, I had to send the dragons to war. The horrors I have just loosed cannot be for a crown alone. That is why I must believe what Viserys told me when he named me his heir, what Jaehaerys had told him, and what I will now tell you. Sunfyre. What is it? It's a perfect. Aegon the Conqueror's பின்னாடி பாரு. tree. Meraxis. The song of ice and fire. ஏகான் 3 டிராகன் வச்சிருப்பான்ல அதுல தங்கச்சியோட டிராகன் அதுதான் டிராகன் விசன்யாவோட இது. இன்னொருத்தி இருப்பாங்க ரேனிஸ். அவங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் செத்துரும். ஓடு. சுனாமி வந்து ஓடுங்க. ஓடு. You may as well have sounded horns to announce our main. Order the Darklyn levies to break off and move ahead. We must keep the dragon's attention divided. Make the signal. What signal? All is going to plan. அவன்கிட்ட சொல்லல போல. பிளான் பாதி சொல்லல. பதறான். சரியான ரெட் குயின்றது. ஏ ஒருவேளை ஸ்கார்பியன் வச்சிருக்கானுங்களா அவனுங்க? மறைச்சு இல்ல சார் கோல் வந்து ஸ்கார்பியன் வச்சுக்கிறார் போல. ஆத்தி ரொம்ப வேகாரா இவன் அப்படா இங்க வந்தான். கோல் இவனும் தனியா பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாங்கல. நடுவுல மரம் வெட்டினாங்க பாத்தியா? ஓ ஏய் மேல சன்ஃபயர் காண்டாயிட்டான். இவன் சார் இந்த பரதேசி எங்கடா இங்க வந்து மரம்லாம் வெட்டினானு பாத்தியா? ஓ ஸ்டெல்த் மோட்ல இருக்குதா அது? ரைட். நீ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல இப்ப ஸ்டெல்த்ல இருந்து அடிக்கும். இருக்குதே பெரிய டிராகன் ஆ ஸ்டெல்த்ல அடிக்கும். இது ரைட்டர் அந்த மாதிரி நினைக்கிறேன். சன்ஃபயர் வந்துச்சுல? வந்துச்சு. அதான் அவன் தானே இப்போ வந்தான். தோ சன்ஃபயர் அங்க மேலிஸ் போட்டு பிரிச்சு ஃபுல் போதையில வராது. ட்ரங்க் அண்ட் டிரைவ். குடிச்சிட்டு வராத கிளம்புனார்ல. His Grace the King. This was your secret plot, Carl. For the king himself to lay ambush and mayhap die in the attempt. No. Loose more signal arrows. அவன் அங்க பத்துனுறானே சிக்னல் குத்தி என்ன பண்ண போறா? அது பத்திச்சா? Men of House Targaryen, your king has joined you. Hold to your courage. Hold to your wit. For the seven have blessed and shielded this host with the ராகுல் தாத்தா வரது மாதிரி சடனா உள்ள என்னடா பண்றாங்க? நான் கோல் பரவாயில்ல பாது அப்படியே டப்பு அட்வான்டேஜ் கத்துன வந்தா மத்தியா. லார்ட் கமாண்டரா ஹேண்ட் ஆஃப் தி கிங். அத இவ ஏமண்டுக்கு தான் வெயிட் பண்ணிறான்னு நினைக்கிறேன். இவன் எங்க இருந்து வந்தான்? சின்ன பசங்களா இந்த கமலஹாசன் சின்ன பசங்க யாரு? ட்ரக்காரி சொன்னான். ஆனால் இது அட்டாக் தான் சொன்னாங்க. பாவனா டிராகன்ஸ் இப்போ அவர் செத்துட்டாருன்னா முடிஞ்சுல வாரு. இவர் பார்த்துட்டாரு நினைக்கிறேன். இருடா நம்ம இடம்டா இது. இவ்வளோ புசுறா
ஏமண்ட் வரது செம்ம. ஆஹா ஃப்ரெண்ட்லி ஃபயர் நாட் அக்செப்டட். குடிகாரனால இல்லடா ஏன்டா அது அவன் தான் குறுக்க இருக்கான்னு கேட்டேன். போயிடு போயிடு போயிடு. ஏன் அது பார்த்துட்டு அட்டாக் பண்ணுது? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது டக்குன்னு ஒரு செகண்ட் ஏகான் ஒரு செத்துறேன். இப்போ இது மட்டும் தானே இருக்கு. முடிஞ்சா ஒரே வாரம் முடிஞ்சிடும்ல. தெரியலடா எனக்கு இன்னும் வேற எதுவும் தோந்துடா. முன்ட்டான்டா. கரெக்டா அவன் விழுந்துட்டான் சரியா. ஏகான் விழுந்துட்டான் சரியா. இப்போ ஏகான் செத்துட்டானேன்னு கூட வச்சு கன்ஃபார்ம் கிடையாது. அடுத்து இவன் தான் வருவானா கூட. ஏன் அது பார்த்துட்டு ஃபைட்டுக்கு போகுது? வந்து வேற ஏதோ ரீசனுக்கு போகுதுடா அது. இல்லை இது செம்ம ஷாட் போகிறேன். அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுன்னே அதுதான் இதை பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க ஃபயர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சரியான ஃப்ரேமில் ரெண்டும் மாற்றி மாற்றி தாண்டா ஃபயர் பண்ணிக்குது. இப்போ தான் வந்து ஸோ வேகாரே தள்ளிச்சு. தலைவர் மேலே ஊந்துச்சு. ஜுராசிக் பார்க். ஐயோ ஒரு 3 பேர் செத்தாருங்களா அதில்? இதுக்கும் ரக்கெல்லாம் ஓட்டம் விட்டுக்குதா? அடி சரியான அடி. ஷார்ட் செம்மையாக பாரு. அவங்கள ஹோல்ட் பண்ணிது. ட்ராகனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இல்லை எதனா ஆனா கூட பா வாண்ட் ஆகுது. அவங்க லுக்கு போய் தெரியுது 2 பேரும் இதுதான் பண்ண போகிறாங்க. ஒரு இடம் முடிச்சிடலாம். இல்லை அது கீழே வந்தோடனே இன்னொரு ட்ரக்காரிஸ் போட்டிருக்கலாம். அது மூஞ்சிலே எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. அது உடனே எங்கேயோ ஓடிச்சு வேகாரு. மறுபடியும் ஸ்டெல்த்து போயிடுச்சு போலடா அது. இல்லை இங்கே திரும்பியும் இதோட கிளாஸ்லாம் இதுலாம் செம்மையாக இருக்குது. ஸ்பைக்ஸ்லாம் சரியான லாக். சுத்திச்சா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இதுதான்டா லாக் போட்டிருக்காங்க. இறந்தா டிராகனோட ஹானரபிள் டெத்து. கொலையா பண்ணுகிற இது ஹஸ்பண்டும் ஏமாத்திட்டான். அது இல்லைடா எல்லாம் அட் டைமில் எல்லாம் நிறைய ஹார்ட் பிரேக்கில். ஏமண்டே இந்த கிளவி இருக்கே பார்த்துக்கோ. பெரிய டிராகன் ஸ்டெல்த்தில் அட்டாக் பண்ணுது. வேகார சொல்கிறோம். கிறிஸ்டன் கோலம் பெஸ்ட்டு போயிருக்கணும். வேகாரி செம்மையாக இருந்திருக்கும். பிளாட் ஆர்மர் இது வரைக்கும் இவங்களோட இதுனால எத்தனை பேர். இப்போ ரெனேராக்கு ஒரு பெரிய இது போயிடுச்சுல்ல. டிராகனு ஒரு பெரிய பவர். அவளுக்குன்னு அவங்க நல்லா கருத்து சொல்கிறதில்ல ஆள் இல்லை. வேமடத்தான் இருக்கா ஒயிட் பாம். எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ஊற்றிச்சுல வேகாரோட ரத்தம். வேகாரா சன்ஃபயரா? சன்ஃபயரோட ரத்தம் ஒன்று. அவன் திரும்பி போய் பார்த்துருக்கலாம் கூடாதுடா. யாரு அவன் அப்படியே எங்கன்னா போயிட்டுக்கலாம்டா. சான்சஸ் வந்து வாரம் ஒரு டே முடியுது. எனக்கு இந்த எபிசோட் தான் ஞாபகம் இருக்குது. ஜேமி லானிஸ்டர் போர் பற்றி ஒரு இது கோல்டன் ட்ரெயின் ஒரு இது ஒரு எபிசோடு. சரி எங்கே போவார்? டெனரிஸ் வரும் பாரா சடனா இது. அப்போ வாரப்போ அவங்க ஆட்கள்லாம் எப்படி தானே இது அவங்க ஹை கார்டன் போவோம். செமன் சார் ஃப்ரேமு என்னன்னு தெரியலையே. அதான் போகிறான். இவர் தானே கேட்காம கிங்ஸ் கார்டு இவர் தானே. கிங்ஸ் மேக்கர் கிங் மேக்கர். ஐயோ அந்த கத்தி சன்ஃபயர் சாவலடா. ஏன் அந்த இதை படிச்சான்னு நினைக்கிறேன். ஆனால் அது விழும்போது இப்படிக்கா விழுந்தது பத்தியா? கொல்ல போனானா? இல்லை இல்லை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கத்தியில் படிச்சான்டா.
அப்படியா? ஐ திங்க் ஐவலேரன் அவனுக்கு தெரியும். எதனா அதை வச்சு யோசிப்பான்னு நினைக்கிறேன். நட்டி விட்டானுங்க. ஸோ 4வது எபிசோட் பார்த்ததுலேயே ரெட் டிராகன் அந்த கோல்டு டிராகனா? கோல்டு டிராகனா? கோல்டு வெறும் கோல்டு தான். பேர் ஏன் அப்படி வச்சா தெரியல, சம்திங் ரீசன். ரூக்ஸ் ரெஸ்ட்னே வச்சிருக்கலாம் இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. எனக்கு ஒன்றே ஒன்றாண்டா புரியல எனக்கு. அவங்க வந்து அந்த மெயிலிஸ் கூட சண்டை அவங்க போயிட்டாங்க, எதுக்கு ரிட்டர்ன் வந்தாங்கன்னே தெரியல. அவங்க வந்து நார்மலாக விட்டு கொடுக்குறவங்க. அவங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, டிராகன் கேனாட் பவ் நெய்தர் காஷ்மி அப்படின்ட்டு. அவங்க வந்து அப்படிதான் ஒரு டிராகன் காலி, இன்னொருத்தனை விட்டு போனோம். இப்போ கிங் வந்து செத்துறான் தெரிஞ்சிச்சு. இப்போ இவன் மட்டும் தான் இருக்கான், ப்ளஸ் லார்ஜஸ்ட் டிராகன் இங்கே இருக்கு, அடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம கேம் ஆடும்போது அவங்களுக்கு தெரியும்லடா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து டேமன் கூப்பிடும் போது வா வந்து போயிட்டு இது வேகார முடிச்சிடலாம், வாரே முடிஞ்சுன்னு அப்போ வந்து இவங்க தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ எதுக்கு அவங்க, எனக்கு அதுதான் டவுட். ஏன்னா அவங்க போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஆஃப் சீக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஏதோ ரிட்டர்ன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டிராகனுக்கும் தெரிஞ்சிச்சு, ஏன்னா அதுவும் அடி வாங்கிச்சு ஒரு இடத்துல வந்து அந்த ஆணை பிச்சு இது பண்ணிச்சு. ஆனா டிராகனும் திரும்பி பார்த்தது பத்தியா, ஃபார் ஆல் இந்த வாரம் வந்து முடிச்சு விட்டுலாம். வேகாரம் காலியாச்சுனா அவள் தான் இல்லை, யாருமே இல்லை பெருசா. இவ ஹெலேனா டிராகன் தான் பெருசு. ஆனா அவ அவ்வளோ போயிட்டு இன்னும் பேக்கப்போட வந்துருக்கலாம். அதுதான் சொல்றேன். அது எனக்கு ஏதோ தோணுச்சு, எதுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க. பயங்கரமா ஒரு டிராகன் இது பண்ணியாச்சு. இல்ல அது அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகுமான்னு டவுட். டிராகன் ஸ்டோனுக்கு போற அளவுக்கு ஸ்டாமினா இருக்கு. டிராகன் ஸ்டோன் பக்கத்துல தான்டா சொன்னாங்க, அங்கிருந்து பக்கம் தான். ஒன்னும் ஆகல, அவ்வளோ ஒன்றும் இல்லை. இங்க ஒரு மேட்ச் அந்த இது ஆன் ஒன்று போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அதுதான் எல்லா டேமேஜும் பண்ணிச்சு. 2 இது வச்சா வேகாருக்கும் சரியான வேகாருக்கும் கிழிச்சு விட்டுச்சு நெஞ்சு. அது அந்த இது வேட்டையாட நான் பசங்களா யாருக்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, நீங்களா சின்ன பசங்க. அதான் வந்து ஸ்டார்டிங்கே எடுத்து ஃபயர் விட்டுறீங்க. சீசன் 2 வாரியர் போலாம். ஆமா, அதுவும் இல்லாம வேகாரோ இந்த டிராகன் வந்து பழைய டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிச்சேன். அது நானும் படிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் டியூ டு ரைடர் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால தான் சண்டை போடுறாங்க, இல்லைன்னா இந்த சண்டே நடந்திருக்காது அப்படின்னு. ஏகான் வந்து மறைஞ்சு நின்று அடிக்கிறான் நேரா வந்து அவ்வளோ பெரிய இது எப்படி போய் அங்கே போய் மறந்தாங்க. இல்லை ஆனால் அது யோசிப்பாரு, அது எப்படி இருந்தாலும் டிராகனோட இதுன்றதை விட அது ரைடரோட டெக்னிக். இப்போ ஸ்னேக் மாதிரி தான் அடிக்கிறான், பதுங்கி தான் அடிக்கிறான். எந்திரிச்சு வேகார இருந்தால் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். லேனா வெலாரியன் கூட அவ்வளோ யூஸ் ஆமா. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. சரியா? அது 200 years பேட்டில் ஃபர்ஸ்ட் விசனியாக வச்சிருந்தாங்க, நிறைய இருந்திருக்கும். எங்க வெலேரியாலேருந்து எடுத்துன்னு வந்துருப்பாங்க. ஆனால் இது எபிசோட் பற்றி என்ன சொல்கிறாங்க இல்லை, இப்போ நிறைய ரெய்னிஸ் தான் இதோட அவங்களோட தெரிஞ்சு அவங்க அந்த அட்டாக் முடிஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கமா போயிருக்கலாம், திருப்பி போய் எதுக்கு எனக்கு அதுதான் தெரியல. அவங்க ஏன் ரிட்டர்ன் வந்தாங்கன்றதே எனக்கு டவுட். ஏன்னா அவங்க தான் வந்து ஈகோன்னு கூட சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க தான் வந்து வேகார தனியா போயிட்டு அடிவானா, நீ நானும் போனாலே அங்கே பிரச்சனை. டேமன் கிட்ட சொன்னதே இப்போ இல்ல என்னன்னா, இப்போ கீழே வந்து அந்த ரூக்ஸ் ரெஸ்ட் இருக்கு, அடிச்சிட்டாங்க. பிளஸ் வேகாரா இருக்கு. இப்போ இவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க ரூக் ரெஸ்ட் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. வேகார் இருக்கு, பிளஸ் கீழே இவங்க ஆர்மியும் இருக்கு. ஸோ இவங்க வந்ததுக்கான அதான் வந்ததுக்கான மோட்டிவே இல்லையா? அப்போ அவங்க வந்துருக்க கூடாது. அவங்க வந்தது ரீசன் வந்து இந்த மாதிரி வந்து ரூக் ரெஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு தான். சரியா? வந்தாங்க, ஏகான் அடிச்சிட்டாங்க, ஓகே ஃபைன். எனக்கு போயிட்டாங்க, அடிச்சுட்டு அவங்களோட மிஷன் முடிஞ்சிச்சு போயிட்டாங்க. எல்லா கிறிஸ்டியன் கோலோட பிளான் அவங்க சரியான பிளான்ல ஏமண்ட் அவனும் தான். இந்த ஹார்ன் 2 ஹார்ன் வச்சு போய் ஆனால் அவங்களுக்கு நடக்கா தெரியாம ஒன்று நடந்தது. சன்ஃபயர் வந்தது தான். அவன் சொன்னான் இடியட் பைத்தியக்காரனா இவன். அந்த இது பார்த்து தனுஷும் விவேக்கும் அவங்க பைக்ல போறாங்க, நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி போய் அடி வாங்கிட்டு அந்த காட்ஸ்ன்னு சொன்னா பத்தியா வேகார் வந்தவன பார்த்தா மூஞ்சிலே அடிச்சிச்சு. ஆனா சார் இது கோல் வந்து செம்மடா, அவருக்கு பிளான் தெரியாது. சரியா? சன்ஃபயர் வருது, ஆனா அது செம்மையா திருப்பி விட்டான் பத்தியா. ராஜா வந்துட்டாரு, ராஜாவுக்கு சண்டை போடுங்க அப்படின்னு வேற லெவல் பண்ணாண்டா. அது அவரு கூட இன்னொருத்தர் இருந்தாரு பத்தியா. வா இவர் பத்துனுங்கிற அதுக்குள்ள அவர் அங்க போயிட்டாரு அடிக்கிறதுக்கு. வாங்க போலாம். ஏகானுக்கும் சரி சன்ஃபயருக்கும் செம்மையா அடி வாங்கிட்டாங்க. சன்ஃபயர் இவனுக்கு அடிச்சுட்டு டிராகன் ஏன் சாவடிக்கிறாங்க, அதான் டென்ஷன் ஆகுது. டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் பிகின் ஆயிடுச்சு இந்த எபிசோட்ல. மற்றது என்னன்னா இவரு டேமன் இவ்வளோ நந்தனுக்குது. அங்க ஒருத்தன் வந்து வேர்க்கல்ல சாப்பிட்டுக்கிறான், அரண்மனை பையனை சரக்கு போட்டுக்கிறான். 2 கேரக்டர்ஸ் சூப்பரா காட்டினாங்க. அந்த ஆஸ்கர் டல்லி அப்புறம் வில்லம் பிளாக்வுட். ஆனா அவர் தான் தள்ளி, நீங்க தான்டா உங்களோட கீழே இருக்கிறவங்களை இது பண்ணணும், அவனுங்க சண்டை போட்டுக்கிறானுங்க, நீங்க ஹெட்லெஸ் ஃபிஷ்ஷா உட்காந்துக்கிறீங்க. இன்னொன்னு சொன்னாரு பத்தியா, சீக்கிரமா வந்து போயிட்டு உங்க தாத்தா தலையில தலைக்காணி வச்சு சீக்கிரம் வா, டைம் ஆகுது. இட்ஸ் நாட் அவர் வே அப்படின்னு. தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், ஏன்னா தாத்தா ரொம்ப ஸ்லோ. இது நெட் ஸ்டாக்கோட ஒய்ஃப் ஹவுஸ்ல இது நம்ப விடுவாங்கல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல, அந்த ஒரு விழாது. இவர் வந்து அவர் பார்க்கவே மாட்டாரு. அதுதான்டா அந்த இதுதான் கடைசி வரைக்கும் வரல.
அவர் கடைசியா சுடும் போது பார்த்தனா அங்க போயிட்டு ஆமா சுட்டுட்டு போக மாட்டாரு. அவர் அங்க பார்க்க மாட்டாரு, திரும்பி ஃபயர் பாப்பாரு. ஃபயர் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லிட்டு அங்க பார்க்கவே மாட்டாரு. கரெக்டா வேற எங்கேயும் அடிப்பாரு, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அது விழுதான்னு பார்க்க மாட்டாரு. அந்த இதுதான்டா கேம் ஆஃப். ஆனா இது வந்து நிறைய இதுல வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரெஃபரன்ஸ் 120 அந்த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் உள்ள படிச்சு அந்த இதுல எழுதிருக்காடா சாங் ஐஸ் அண்ட் ஃபயர் அந்த நைட். ஆமா அதுல தான் எழுதி இருக்கும். அதுதானே எல்லாரும் படிப்பாங்க. அப்போ அது சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ண ஹை வேலரியன் அந்த ஒரு இதுல மட்டும் தான் இருக்கும். ஹை வேலரியன் தெரிஞ்சவங்க அந்த படிப்பாங்க. இது வந்து கிங் கிட்ட மட்டும் தான் இருக்கும். வேற யாருக்கு கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஏகான் கிட்ட இருந்து விழுந்திருக்காது. அத தான் எடுத்து படிச்சிருக்கான் அவன். இப்போ எடுத்து போய்ட்டானா அத? எடுத்துட்டு போய்ட்டான். மேபி அது அடுத்து இவர் தானே அவன் காலி நினைச்சிருப்பான் போல. சொல்ல முடியாது. அத படிச்சு பார்த்துட்டு அவனும் வந்து ஆலிசன் கிட்ட பேசினானா எப்படி இருக்கும் பாரு. பாப்போம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாப்போம். பயங்கரமா முடிஞ்சிச்சு இந்த எபிசோட் 4 எபிசோட் 5 நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, this Eddie, Mitri, Bharat, signing off. Subscribe. Dracarys.